ஹலோ மக்களே! இந்த கதை எத பத்தி அப்டின்னா, நம்மள பத்தி தான். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருப்பான். நம்ம எவ்ளோ நல்லவன் அப்டின்னு சொல்லி நமக்கு நம்மளே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தாலும், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நேரங்கள்ல அந்த வில்லன் நமக்குள்ளேருந்து வெளிய வருவான். அப்படிப்பட்ட வில்லன் தான் நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. நம்ம கேரக்டர் நாமளே கொஸ்டின் பண்ற மாரி இருக்கும் அந்த வில்லத்தனம். அத நம்ம மனுஷங்களோட டார்க் சைடுன்னு கூட சொல்லலாம். அந்த வில்லத்தனத்த ஜெயிச்சு, அத சாகடிச்சவங்க மட்டும் தான் அந்த உலகத்துல பெரிய பெரிய மனுஷங்களா இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட வில்லத்தனத்தோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. கதைக்குள்ள போலாமா? ஆரவ்னு ஒரு பையன் இருக்கான். ஒரு சின்ன டவுன்ல வளர்ந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப அழகா இருப்பான், புத்திசாலி. அவனுக்கு எந்த குறையுமே இல்ல. ரொம்ப பணக்காரன். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும். பணம் இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஆனா விஷயம் என்னன்னா, நாளாக நாளாக அவனோட பணங்களும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது அவன் ஏழை ஆகிக்கிட்டே வரான். பிஸ்னஸ்ல நிறைய லாஸ், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே கஷ்டப்படுது. அவனும் கஷ்டப்படுறான். ஒரு நாள் ரொம்ப கஷ்டத்துல இருந்த அவன் பணம் ரொம்ப தேவைப்படுது. வீட்டில் அம்மா அப்பா பட்னியாக இருக்காங்க, அவனும் பட்னியாக இருக்கான். பணம் நிறைய தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ஒரு வயசானவர்கிட்ட மாஸ்க் போட்டுட்டு போய், ஐயா உங்களை யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருந்த காசு தூக்கிட்டு ஓடிடுறான். அவர் அப்போ தான் பேங்க்கு போயிட்டு வந்து பணங்களை நிறைய ஒரு கவரோட வச்சுருந்தார். அதை அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதை அடிச்சிருக்கான். இந்த நேரத்தில் அவன் யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டுருக்கலாம். ஆனால் ஹெல்ப் கேட்டால் தருவாங்களோ மாட்டாங்களோன்ற தயக்கத்தில் அவன் வில்லன் ஆயிடுறான். ஆனால் திரும்பி பார்த்த அவரு பணம் காணுன்ற அதிர்ச்சியில் டக்குன்னு கீழே விழுறார். அவர் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஹார்ட் வலிச்சு டக்குன்னு கீழே விழுறார். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து அவன் உடனே ஓடி வரான். எல்லாரும் வந்து தூக்குறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் அவர் பக்கத்தில் வச்சிடறான் டேபிள் மேலே அவன் அந்த பணத்தை. அந்த வயசானவர் எல்லாரும் ஏறி உட்கார வைக்கிறாங்க. இவன் தப்பிச்சிடலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த வயசானவர் அவனை காட்டி கொடுக்கல, விட்டுடுறாரு. அவனுக்கு ரொம்ப ஒரு மனசு ஃபுல்லாக அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான். அவன் மேலேயே அவன் கோவப்பட்டு ரொம்ப அவனை துன்புறுத்திக்கிறான். இது நான் தானா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு உள்ள மனசு ரொம்ப வலிச்சு போச்சு. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்குள்ள இருக்கிற கெட்டவன் வெளியே வரான். அப்படி வெளியே வர்ற கெட்டவனை அழிக்கிறவங்களையும், உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் கெட்டவனா மாறாமல் இருக்கிறவங்களையும் தான் இந்த உலகம் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவன் லைஃப்பில் நடந்த அந்த விஷயத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவனோட லைஃப் நோக்கி முன்னேறான். அதுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்கள் அவன் லைஃப்பில் மோசமானதை நடந்தும் அவனோட கேரக்டர்லேருந்து அவன் மாறலை. எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் செய்யலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் ஆப். இதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.